ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்தியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சிங்கன்னா முருங்கைக்காய் வந்து நல்லா உடையாமல் நல்லா குக்காகி வந்துடும். இது வந்து கொஞ்சம் வந்து அப்படியே தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்காகிடுச்சு. இது நீங்கள் வந்து கர்ட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா ரைஸ் கூடயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருங்கைக்காயில் நிறைய கால்சியம்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் நார்மலாக வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்கள் எல்லோரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். See you.